ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கரண்ட் சார்ஜஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே போன மாதம் ஒரு மைல்டு அட்டாக் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த அட்டாக் திரும்பவும் வரக்கூடாதுன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்து யூஸ் பண்ணாலே பெருமளவுக்கு நம்ம கரண்ட் சார்ஜஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி குண்டு பல்பை தூக்கி போட்டுட்டு எல்இடி பல்பு மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த பல்புங்கெல்லாம் நமக்கு நிறைய பவர் கன்சியூம் பண்ணும். எல்இடி பல்ப்ஸ் ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். டியூப்லைட்ஸ் கூட எல்இடி பல்ப்ஸ் மாற்றிக்கலாம். ஏன்னா பழைய டியூப்லைட் 40 வாட்ஸ் கன்சியூம் பண்ணால் எல்இடி பல்ப்ஸ் 18 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணும். 0 வாட்ஸ் கூட ஜீரோன்னு சொல்கிறோமே தவிர 10 வாட்ஸ் பவர் கன்சியூம் பண்ணும். ஆனால் எல்இடி 0 வாட்ஸ் வந்து 2 to 3 வாட்ஸ் தான் பவர் கன்சியூம் பண்ணும். நம்ம ஃபேன் வாங்கும் போதே பிஎல்டிசி மோட்டார், அதாவது பிரஷ்லெஸ் டிசி எலக்ட்ரிக் மோட்டார்னு கேட்டு வாங்கிட்டோம்னா நமக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பவர் கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். இனிமே நம்ம ஃபேன் வாங்குறதா இருந்தாலும் இல்லை மாற்றுறதா இருந்தாலும் அது மாதிரி ஃபேன் வாங்கிக்கலாம். நம்ம ஏசி ஃப்ரிட்ஜ் வாங்கும் போதே 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளதா பார்த்து வாங்கிட்டோம்னா அது கரண்ட் செலவை பாதியாக குறைச்சிடும். ஏசியோட ஏர் ஃபில்டர்ஸை அடிக்கடி க்ளீன் பண்ணணும். ஏன்னா டஸ்ட் இருந்தால் கூலிங்கே இருக்காது, அதனால கம்ப்ரஸர் அடிக்கடி ஆன் ஆகும். அவுட்டோர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை, அதையும் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். கேஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கிறதால பாதி கரண்ட் செலவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏசியை பொதுவாக நாம் ரிமோட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுவோம், ஸ்டெபிளைசர் ஆஃப் பண்ண மாட்டோம். ஆனால் ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கும்போது கரண்ட் ரொம்ப கன்சியூம் ஆகும். இது மட்டும் இல்லை, மிக்சி, கிரைண்டர், என்னென்ன எலக்ட்ரிக் திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஸ்டாண்ட் பை மோடில் போடவே போடாதீங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்விட்ச் போர்டில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து கரண்ட்டை அதிகமாக இழுக்கிற இன்னொரு பொருள் எதுனா அது அயன் பாக்ஸ். இதை ரொம்ப சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆற விடாமல் அந்தந்த துணிக்கு ஏற்ற மாதிரி மோடில் மாற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதால இதுலேயும் கொஞ்சம் கரண்ட்டை சேவ் பண்ணலாம். வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது பாதி துணி போட்டு ரன் பண்ணாமல் அந்த ட்ரம்மு முழுமையாக நிரம்புற வரைக்கும் வெயிட் பண்ணி துணியை போட்டு நம்ம ஓட்டினோம்னா அடிக்கடி வாஷிங் மிஷின் போடுற வேலை இருக்காது. அதனால் நமக்கு கரண்ட் ரொம்பவே சேவ் ஆகும். அந்தந்த துணிகளுக்கான மோடு மாற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அதுலேயும் நமக்கு டைமிங்ஸும் கரண்ட்டும் ரொம்பவே சேவ் ஆகும். ஹாட் வாட்டர் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அழுக்கான துணிகள் இருக்கும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா வாஷிங் மிஷின் ஓடுறதை விட இந்த ஹாட் வாட்டர் ஹீட்டர் ஓடுற கரண்ட் கன்சப்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஃப்ரிட்ஜை இந்த மாதிரி திறந்து வச்சிருக்கக்கூடாது. நம்ம அடிக்கடி திறந்து வச்சுருவோம், ஏதாவது எடுக்கும் போதும் வைக்கும் போதும். அது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் நம்ம கரெக்டாக மூடிடணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் நிறைய பொருள் அடைக்கவும் கூடாது, ரொம்பவும் காலியாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜை பிளேஸ் பண்ணும்போது சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். அது இல்லைனாலும் கரண்ட் ரொம்ப இழுக்கும். மைக்ரோவேவ் அவனை நம்ம கேக் பண்ணுறதுக்கும் பேக் பண்ணுறதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பால், தண்ணி இதெல்லாம் சூடு பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டவ்வை யூஸ் பண்ணோம்னா பெருமளவுக்கு கரண்ட்டை நம்ம சேமிக்கலாம். இப்போ இருக்கிற மாடுலர் கிச்சன் யுகத்தில் நம்ம சிம்னியை தவிர்க்கவே முடியாது. நம்ம சிம்னியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வர லைட்டு ரொம்ப பவர்ஃபுல், அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் நமக்கு நிறைய கரண்ட்டு மிச்சமாகும். வாட்டர் ஹீட்டர், இது ரொம்பவே கரண்ட்டை இழுக்கும். இதில் நம்ம ரொம்ப தண்ணியை கொதிக்க விடாமல் வெது வெதுப்பான அளவுக்கு வரும்படியான ஒரு மோடு செட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதால நிறைய கரண்ட்டை மிச்சம் பண்ணலாம். அப்புறம் வீட்டில் பைப்ஸ் எல்லாம் லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தது, டேப்ஸ் லீக்கேஜ் ஆகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த லீக்கேஜால் டேங்க்கில் தண்ணி ரொம்ப குறைஞ்சி திரும்ப திரும்ப நம்ம மோட்ரு போட்டு ஏற்றுறதால கரண்ட்டு ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ இதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். மொபைல் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர் இதை அப்படியே போட்டுட்டு நம்ம மறந்து விட்டுருவோம். அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக போட்டுட்டு கரெக்டாக எடுத்துட்டோம்னா அதில் நம்ம ஓரளவுக்கு கரண்ட்டை மிச்சம் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணும்போது 2 மாத கடைசியில் நம்ம ரீடிங் எடுக்கும்போது பார்த்தா பெருமளவில் நம்ம கரண்ட்டை சேமிச்சிருப்போம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் டிஎன்இபி டேரிஃப் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய மீட்டர் ரீடிங்கை அப்பப்போ நம்ம அதில் போட்டு பார்க்கும்போது அது யூனிட்டை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டும். இதை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாலே நம்ம பெருமளவில் கரண்ட்டை சேவ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் வர ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.